ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேரட்டை வச்சு நம்ம கீர் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேரட்டு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கேரட்டு இந்த மாதிரி நல்லா தோலை நல்லா நீட்டாக சீவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது நான் கேரட் எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா இப்படி ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம இந்த கீரை சேர்த்து செய்ய போகிறோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு கேரட்டை குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸு ஊறின ரைஸை அதுலேயும் மாற்றிக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதை போட்டுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு பாதி அளவு முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 3 விசில் விட போகிறேன். 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதும் வெயிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாஸ்மதி அரிசியும் நல்லா வெந்துருச்சு. கேரட்டும் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். இப்போது நான் ஒரு கேரட் எடுத்து அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கேரட் வெந்திருக்கு. அரிசியும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு. ரொம்ப குழைய வேகலை, இந்த மாதிரி தான் இருக்கணும் கீருக்கு. நம்ம இதை அரைச்சி செய்யும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இது நல்லா சூடாக இருக்குது. சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த கேரட்டையும் பாஸ்மதி ரைஸையும் நம்ம அதில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு சீக்கிரமாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நான் தூள் யூஸ் பண்ணல. ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் 3 ஏலக்காய் சேர்த்து ஜாரில் போட்டு நம்ம அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் கீர் கிளறும்போது சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காவை அந்த கேரட்டு பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதை நம்ம ஒரு எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, அதிலே அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க. கீருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் ஃபுல் க்ரீம் பால் எடுத்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாத நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆறின பாலை நான் அந்த கேரட்டில் நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேரட்டில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாத நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு கிளறினீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட்டையும் பாஸ்மதி ரைஸையும் நம்ம வேக வச்சது அதில் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப்பு போட்டால் கூட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நான் 1 கப்பு கேரட் எடுத்தேன். 3/4 கப்பு அதே கப்பால் 3/4 கப்பு அளவு சர்க்கரை அளந்து எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா நம்ம பாலும் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஊற்றிருக்கோம், கேரட்டும் வேக வச்சுருக்கோம், பாஸ்மதி அரிசியும் நல்லா வெந்துருச்சு. அதனால் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறினதும் இந்த மாதிரி சூடாயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு கொதி வரத்துக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு கடாயை எடுத்து வச்சு இப்போ பாதாமையும் முந்திரியும் நம்ம வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான நெய் எடுத்து நம்ம அந்த கடாயை சூடானதும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து அந்த நெய்யில் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு பொறுமையாக ஸ்டவ் மீடியமாக வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்து நம்ம இந்த கீரில் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வருது லைட்டாக. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி வறுத்து வச்சுருந்ததை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை மாற்றிட்டேன். உங்களுக்கு நெய் வேணான்னா நெய்யை வடிகட்டிட்டு வெறும் பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் அந்த நெய்யோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தெல்லாம் நல்லா வழித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கேரட் கீரை. ரொம்ப வாசனையாக, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பசங்க வந்து கேரட்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேஸ்டியாக ஹெல்த்தியாக வீட்டில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 பவுலில் நான் ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ பிஸ்தாவையும் பாதாமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. இதை வந்து நம்ம மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு இந்த நட்ஸுன்னு இல்லை, வேறு எந்த நட்ஸு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற நட்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நம்மளுக்கு சுவையான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.